தற்போது நாட்டை தாக்கி வரும் வெப்பமான வானிலை ஒரு அசாதாரண நிகழ்வல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் வழக்கமான சூழ்நிலைதான். மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் அவ்வாறு தெரிவித்துள்ளது. மே 10ஆம் தேதி தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் மத்தி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்காலகட்டத்தில் குறைந்த காற்று, ஈரப்பதம் மற்றும் நிலையான வளிமண்டல நிலைமைகள் காரணமாக நாட்டில் வானிலை பொதுவாக வறண்டதாக இருக்கும் என மெட் மலேசியா தலைமை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் கூறினார். தென்மேற்கு பருவமழையானது இயற்கையாகவே வறண்ட வானிலை, குறைந்த மேகமூட்டம் மற்றும் குறைந்த மழைப்பொழிவை கொண்டு வரும். இந்த சூழ்நிலை பூமியின் மேற்பரப்பை அதிக சூரிய ஒளி அடைய செய்கிறது. இதனால்தான் தினசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது. எனவே மற்ற காலகட்டங்களை விட இக்காலகட்டத்தில் மழை இல்லாத நாட்கள் அதிகமாக இருக்கும் என்றார் அவர். இருப்பினும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது பல இடங்களில் பெய்யக்கூடும். தீபகற்பத்தின் மேற்கு பகுதி, வடக்கு சராவா மற்றும் மேற்கு சபாவில் அதிகாலையிலும், தீபகற்பத்தின் உள் மற்றும் கிழக்கு பகுதிகளிலும், மேற்கு மற்றும் உட்புற சராவா மற்றும் உட்புற சபாவிலும் மாலையிலும் அதிகாலையிலும் பெய்யும் மழையும் அதில் அடங்கும் என அவர் கூறினார்.